அன்பார்ந்த யூடியூப் அன்பர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்சி மாவட்டத்தின் சுற்றுலா மையங்களில் ஒன்றான முக்கொம்பு எனப்படும் மேல் அணையில் இருக்கிறோம். அங்கேருந்து நம்ம விளாக் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முக்கொம்பு டேமை பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆரம்பித்து அப்படியே பார்த்திங்கன்னா அது வாத்தலை வரைக்கும் இந்த டேமை நம்ம இது இப்போ கவரேஜ் பண்ண போகிறோம். பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நாம் உள்ளே நுழைஞ்சிட்டோம். முதல் நுழைவது பூங்கா, சிறுவர்கள் பூங்கா. இது பார்த்திங்களா, சின்ன டாய் ட்ரெயின் போகிறதுக்கான வழி. இதுக்குள்ளே தான் பூங்கா எல்லாமே இருக்குது. இதுக்கு அந்த பாருங்கள், இங்கே தான் வார இறுதியில் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்காக அந்த பக்கமும் பூங்கா இருக்குது, இந்த பக்கமும் பூங்கா இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 2-3 பாலங்களை கடக்கணும். அதாவது நம்ம எப்படின்னா, இது வந்து எப்படி இட் இஸ் சாண்ட்விச் பிட்வீன் திருச்சி கரூர் அண்ட் திருச்சி சேலம் நேஷ்னல் ஹைவே. அதாவது எலம்பனூருக்கும் வாத்தலைக்கும் நடுவே இந்த இது இருக்குது. இந்த முக்கொம்பு டேம் இருக்குது. இது மேல் அணைன்னு சொல்லுவாங்க. காவேரிக்கு திருச்சிக்குள்ளே காவேரி நுழையும் போது ரெண்டு அணைகள் கட்டப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு. ஒன்று இந்த முக்கொம்பு எனப்படும் மேலணை. கல்லணை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் பிளாக்ஸில் பார்த்துருப்போம். கல்லணை, கீழணைங்கிறது கல்லணை. இப்படி பார்க்காதவங்க அடுத்தது நான் பிளாக் போடும்போது பார்த்து அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம மேலணை எனப்படும் முக்கொம்பு போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இதுதான் அந்த பூங்கா, சிறுவர் பூங்கா. இங்கே எல்லா விதமான விளையாட்டு உபகரணங்களும் இருக்குது. எல்லா இது வந்து வார இறுதியிலையும் விடுமுறை நாட்களிலும் நீண்ட விடுமுறைகளிலும் வந்து பொழுதுபோக ஏற்ற இடம். பாருங்கள், இதுதான் இந்த சிறுவர் பூங்கா. பாருங்கள், இதுதான் இந்த பெருக்கு பார்த்தீங்களா, இந்த பாலம். இதுதான் நான் முதல்ல கடக்க போகின்ற பாலம். இந்த பாலம் வழியாக தான் கடந்து நம்ம அதுக்கு போகணும். இன்னொரு பாலம் இருக்குது, அதையும் தாண்டி போனீங்கன்னா 2 மேஜர் பிரிட்ஜு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-3 கிலோமீட்டர் நம்ம அப்படியே நடந்து போய் அந்த பக்கம் வாத்தாலைக்கு நம்ம போகிறோம். பாருங்கள், இந்த எப்படி இருக்குன்னு. காவேரி எப்படி குறுக்க வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கும் வேளாண்மைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நீரை சேமிப்பதற்கும் இந்த அணையை கட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் மேலணை பாலம். பாருங்கள், இப்போ இந்த 1974ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது. அது எந்த அமைச்சர்கள் பேர், உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள்லாம் திறந்து வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இது பாலம் 51 வருஷம் ஆகுது, 52 வருஷம் கிட்ட ஆகுது. பாருங்கள், இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம கடக்க போகிற முதல் பாலம். இதுதான் நம்ம முதல் ஷட்டரில் நம்ம இருக்கிறோம்.
இதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஷட்டர் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியாக தெரியல, எவ்வளோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ கடந்துட்டே பார்ப்போம். இங்கே பாருங்கள், காவேரி ஆறு எப்படி ஓடுது பாருங்கள். சீறிக்கொண்டு வரும் காவேரி. இந்த காவேரி தண்ணீர் தான் இந்த அணையில் தேக்கி வைக்கப்பட்டு விவசாயத்திற்கும் வேளாண்மைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக திருச்சி, கரூர், தஞ்சை, புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களின் நீராதாரமாக உள்ளது. வேளாண்மைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த காவேரி ரிவர் தான் ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது பாருங்கள். காவிரி கரை புரண்டு ஓடும் இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க. பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகி கர்நாடகத்தின் மைசூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராஜன சாகரம் அணையில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் மைசூர்லேருந்து பெங்களூர் வழியாக தமிழ்நாட்டில் மேகதாதுங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிகுண்டு வழியாக மேட்டூரில் வருது. மேட்டூரில் அங்கே மேட்டூரில் ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது இந்த அணைக்கு நம்ம திருப்பி விடுவாங்க. எப்படி பாருங்க, காவேரி தண்ணி ஓடுது பாருங்க. நடந்தாய் வாழி காவேரி என அகத்தியர் பாடினார். அந்த இது போல பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி நடந்து வேகமாக சீறி பாய்ந்து வருது பாருங்க. இந்த அணை பார்த்தீங்கன்னா கடந்த 190 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1836 ஆண்டு, கிபி 1836 ஆண்டு அன்றைய
ஆங்கில ஆட்சி காலத்தில் ஹென்றி காட்டன் என்ற பிரிட்டிஷ் பொறியாளரால் திறக்கப்பட்டு இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து விடுதலைக்கு பிறகு நமது இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அணைக்கட்டாக திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. ஆண்டுதோறும் காவேரியில் பெருவெள்ளம் ஏற்படும் பொழுது அந்த வெள்ள நீரானது இந்த அணையில் தேக்கி வைக்கப்படும். அப்படி தேக்கி வைக்கப்படும் நீரானது இன்னும் வெள்ளம் சேர 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 அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருச்சி நகருக்குள்ளே காவேரி இந்த இது இருக்குது. அந்த காவேரி பாலம் வழியாக அப்படியே போய் கல்லணை வழியாக போய் கீழணையான கல்லணையை அடைந்து பின்பு காவேரி பூம்பட்டினம் அருகே கடலிலே சேருகின்றது. கிட்டத்தட்ட 760 கிலோமீட்டர் தனது நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறது காவேரி. அது அன்னைக்கு எவ்வளோ அணைகள், அதில் ஒரு அணைகள் ஒன்று கிருஷ்ணராஜ சாகருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அணை என்று ஒன்று இருந்தால் அது முக்கொம்பு தான். கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் இருக்குது கிருஷ்ணராஜ சாகரம் அணைக்கட்டுன்னு கேஆர்எஸ் டேம். இந்த கேஆர்எஸ் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல மேட்டூருக்கு அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் மேட்டூருக்கு பார்த்தீங்கன்னா 1934 கட்டியிருக்காங்க மேட்டூர் டேம். இந்த மேட்டூர் டேமுக்கு அப்புறம் அது மேட்டூர் டேம் ஃபில்லப் ஆச்சுன்னா இங்கே அனுப்புவாங்க. ஸோ ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கேஆர்எஸ் டேம் ஃபில்லப் ஆச்சுன்னா மேட்டூருக்கு அனுப்புவாங்க. கேஆர்எஸும் கபினி இன்னொரு டேம் இருக்குது, கபினின்னு ஒரு டேம் இருக்குது. இந்த கபினி கேஆர்எஸ்னா கர்நாடகாவில் இருக்குது. இதுதான் மெயினாக இந்த காவேரியின் நீரை தேக்கி வைத்துக் கொள்கின்ற அணைகள். இந்த அணைகள் ஃபில்லப் ஆச்சுன்னா நேராக மேட்டூருக்கு அனுப்புவாங்க. மேட்டூர் ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா இங்கே அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பரிசல் போகுது. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளாக பரிசல் வசதி விடப்பட்டுள்ளது. இந்த அணையில் பரிசல் படகுலாம் விட்டுட்டுருக்காங்க பாருங்கள். விருப்பமுள்ளவர்கள் பணம் கட்டி இந்த பரிசலில் கட்டணம் செலுத்தி இந்த பரிசல் பயணத்தை மேற்கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தடுப்பு மதகு. இப்போ இதை பார்த்தோம், இது வந்து வெள்ளத்தடுப்பு மதகுன்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தை தடுத்து நீரை தேக்கி வைக்கக்கூடிய மதகுகள். இவற்றின் மூலமாக தான் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றது. சூப்பரான ஒரு இந்த கிட்டத்தட்ட 41 மதகுகள் உள்ளன. 41 மதகு கண்கள் உள்ளன. இவை தான் இது பண்ணுறாங்க. இது வழியாக தண்ணியை தேக்கி வச்சு திரும்ப இது பண்ணுறாங்க பாருங்கள்.
ஒரு வழியாக முதல் பாலத்தை கடந்து விட்டோம். இப்போ ரெண்டாவது பாலத்தை நம்ம கடக்க போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட 45 மதகு கண்களை கொண்டுள்ளது. ரெண்டாவது பாலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வாத்தலை போகிறோம் இல்லையா, இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 45 மதகு கண்களை கொண்டுள்ளது. அது வழியாக தான் கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். அதையும் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கருத்து. இந்த யூடியூப் சேனலே போடுறேன்னா திருச்சி மாவட்டத்திற்கு வருபவர்கள் கண்டிப்பாக சுற்றுலாத்தலத்திற்கு வர வேண்டும். பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமாகவும் ரொம்ப ஒரு பொழுதுபோக்கு இதுவாகவும் இருக்கும். இது எங்கேயுமே இது ரொம்ப தூரம் தள்ளி இல்லை. திருச்சியிலிருந்து இங்கு வருவதற்கு ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பெட்டவாத்தலை செல்லும் 97ஆம் எண் அரசு நகர பேருந்து முக்கம்பு ஸ்டாப்பிங் இருக்குது. 97 வழித்தடம் எண் 97 பெட்டவாத்தலை போகிற பஸ்ஸு. அதில் ஏறினீங்கன்னா நேராக நீங்கள் இதுக்கு வந்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வரும்பொழுது வாத்தலை, இப்போ நான் போயிட்டுருக்கேன், இந்த வாத்தலையிலேருந்து குணசீல் 60ஆம் எண் பேருந்து அது நேராக பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லுகின்றது. எனவே நிறைய பேருந்து வசதிகள் நிறையாவே இருக்குது. எனவே இந்த கல்லணையை பார்க்க வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நல்லா லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இது. நம்ம எவ்வளோ சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறோம், திருச்சி வந்தால் இந்த சுற்றுலாத்தலமும் கம்பல்சரியாக பார்க்கணுங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், என்னோடய யூடியூப் ப்ளாக் மூலமாக நான் சொல்லிட்டுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் எல்லிஸ் பூங்கா. ரெண்டாவது பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூங்கா. சிறுவர்கள் விளையாடுவதற்கும் பெரியவர்கள் அமர்ந்து பொழுதுபோக்குவதற்கும் ஏற்ற ஒரு பூங்கா. இதில் எல்லாம் வந்து பாருங்கள். இதோ இந்த குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்திருப்பவர் தான் இந்த அணையை கட்டிய காரணகர்த்தா. அணையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் சர் ஆர்தர் காட்டன். அதாவது தென்னிந்தியாவில் பல நீர்த்தேக்க திட்டங்களை நிறைவேற்றியவர். அதாவது காவேரியில் நம்ம மேலணை திட்டத்தையும் கல்லணை திட்டத்தையும், ஆந்திராவில் தவளேஸ்வரம் கோதாவரி நதியில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த தவளேஸ்வரம் திட்டத்தையும் கொண்டு வந்தவர். அவருடைய நினைவாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க. எப்படி பென்னி குயிக்கு முல்லை பெரியார் அணையாளர் சிலை வச்சிருக்கிறாங்களோ அதுபோல தான் இவரும். எப்படி முல்லை பெரியாருக்கு பென்னி குயிக்கோ அதுபோல நம்ம மேலணைக்கு சர் ஆர்தர் காட்டன். இதுதான் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட போது இருக்க கல்வெட்டு. 1836ஆம் ஆண்டு, சுமார் 190 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டு. கிட்டத்தட்ட அன்றைக்கே 2 லட்சம் ரூபாய்க்கு இதை கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு பல கோடிகளில் உருவாக்கப்படும் அணைக்கட்டு அன்றைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயில் கட்டி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் ஒரு எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. பாருங்கள், ஏடி காட்டன், ஹெச்சி காட்டன். ஆர்தர் டி காட்டன், ஹென்றி சி காட்டன் என்ற 2 ஆங்கிலேயர்கள் இந்த அணை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இதுதான் 2வது கதவணை. இது வந்து ஆல்ரெடி உடஞ்சி போனதுனால, இந்த பார்ட் வந்து உடஞ்சி போனதுனால கடந்த கால வெள்ளங்களில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்குது. இந்த உடைந்து பழைய ஓல்டேஜுங்கிறதுனாலையும் ரொம்ப தாக்கு பிடிக்காததுனாலே பல வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டதுனால இந்த பகுதி உடைந்து விட்டதால் அதுக்கு மாற்றாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இந்த தடுப்பணையை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புதிய கதவணை உருவாவதற்கு இருந்த இந்த இது என்ன பார்த்து பாருங்க, எவ்வளோ எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு துவங்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கட்டியிருக்கிறாங்க. 2023 தான் திறந்து வச்சிருக்கிறாங்க, கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கிறாங்க. லார்சன் டூப்ரோ நிறுவனத்தார் நபார்டு வங்கியின் உதவியோடு பண்ணியிருக்கிறாங்க. இது ஆங்கிலத்திலும் உள்ளது, தமிழிலும் உள்ளது.
ஸோ கிட்டத்தட்ட 45 மதகுகள் உள்ளன இந்த ரெண்டாவது பாலத்தில். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அந்த பக்கம் தண்ணி இருக்கும், அந்த பக்கம் ட்ரையாக இருக்கும். இதை பார்க்க முடியாத புதுசாக ஓப்பன் பண்ணதுனால. இதான் பார்த்தீங்கன்னா புது ரெகுலேட்டர், அந்த புது பாலம் ரெகுலேட்டர். இது கிட்டத்தட்ட 45 மதகுகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் பாலத்தில் பார்த்தீங்கன்னா 41 மதகுகள் இருக்கு. இந்த ரெண்டாவது பாலத்தில் பார்த்தீங்கன்னா 45 மதகுகள் உள்ளன. இது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தற்பொழுதைய முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 45 மதகுகள் உள்ளன இந்த ரெண்டாவது பாலத்தில். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அந்த பக்கம் தண்ணி இருக்கும், அந்த பக்கம் ட்ரையாக இருக்கும். இதை பார்க்க முடியாத புதுசாக ஓப்பன் பண்ணதுனால. இதோ இந்த எதிர்படுத்து பார்த்தீங்களா சிறிய பாலம். இந்த சிறிய பாலத்தை நம்ம தாண்டிட்டோம்னா you can step into சேலம் திருச்சி நேஷ்னல் ஹைவே. வாத்தலை பஸ் ஸ்டாப் வந்துடும். நாங்கள் அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். இதுதான் அந்த இது. எப்படி குரங்குங்க கூட்டமாக உட்காந்துருக்கு பாருங்க. குரங்கு தன் குட்டிகளோடு எப்படி கூட்டமாக உட்காந்துருக்கு பாருங்க. ராமதூதன் ஆஞ்சநேயனின் வாரிசுகள், ஆஞ்சநேயனுடைய வழித்தோன்றல்கள் தான். ராமபிரானுக்கு எப்படி அனுமன் உதவியாக இருந்தாரோ அதுபோல இங்கே வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ராமபிரானின் வழித்தோன்றல்கள் பேருதவியாக உள்ளனர். அவங்களுக்கு அந்த தொந்தரவு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த தொந்தரவு கொடுக்காதீங்க. அதுங்களை நல்லா பாதுகாத்துங்க பாருங்க. குரங்குகள் தங்கள் வழக்கம் போல் நம்ம சேட்டையை தொடர்கின்றன. பாருங்கள் எப்படி மரத்துக்கு மரம் ஏறுது. அந்த மேலே ஏறி உட்காந்து என்ன இல்லாமல் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இரண்டாவது பெரிய பாலத்தை கடந்து விட்டோம். இன்னும் ஒரே ஒரு சிறிய பாலம் ஒன்று உள்ளது. அதை தாண்டி விட்டால் நம்ம இது முடிஞ்சிடும். நம்மளுடைய இது முடிஞ்சிடும். இதுதான் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேம் சாண்ட்விச்டு பிட்வீன் திருச்சி சேலம் அண்ட் திருச்சி கரூர் நேஷனல் ஹைவேஸ். ஸோ நாம் 21 மதகுகளை தாண்டி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிறோம் அடுத்ததுக்கு. நம்ம எண்ட் ஆஃப் த இதுக்கு வரப்போகிறோம். அட்மோஸ்ட் நெருக்கிட்டு இருக்கிறோம். இது நேராக இந்த ரோடு அப்படியே வாத்தலையில் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வாத்தலையில் நம்மளை கொண்டு விட்டுரும். அங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம பேருந்து மூலம் நம்ம இருப்பிடத்தை நம்ம அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. வாகனங்கள் செல்வதற்கு காரு, 2 வீலர்,
ஆட்டோ போன்ற சிறிய இலகுரக வாகனங்கள் செல்வதற்காக நம்ம இதுக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த சிறிய பாலமானது 10 மதகுகளை கொண்டது, 10 மதகு கண்களை கொண்டுள்ளது. இந்த சிறிய 10 மதகு கண்கள் கொண்ட இந்த சிறிய பாலத்தை தாண்டி தான் நம்ம வாத்தலைக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இந்த 5 அறிவு படைத்த அதுக்கு 6 அறிவு தான். நம்ம தான் மனிதர்களாகிய நாம் தான் 5 அறிவோடு செயல்படுகிறோம். அதுக்கு என்ன ஒரு ஒற்றுமையோடு இருக்குது பாருங்க, என்ன ஒரு வாஞ்சையோட, என்ன ஒரு பாசத்தோட, அன்போட தன்னுடைய குட்டிகளை நமக்கு அந்த இது கிடையாது. மனிதர்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஒருத்தனுக்கு போட்டி, பொறாமை, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை. கடைசியில் என்னத்தை பண்ண போகிறோம்? இது போன்ற விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் ஏராளம் ஏராளம். யூடியூப் அன்பர்களே, நாம் நமது பயணத் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 100 அடியில் இந்த பாலம் முடிஞ்சிடும். இந்த பாலம் முடிவடைந்தவுடன் நேரம் நாம் பார்க்குறோன்னா வாத்தலை பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து நாம் பேருந்து ஏறி அப்படியே நம்ம போவோம். மொத்தம் நம்ம 3 பாலங்களை கடந்து வந்துள்ளோம். பார்த்தீங்கன்னா கிராஸ் நியர்லி 3 bridges. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்கள் பயணித்து நம்ம இந்த முக்கொம்பு விளாக் எடுத்திருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றது. பாருங்க, தமிழ்நாடு அரசு சின்னம் இருக்குது பாருங்க, கோபுர அரசு சின்னம், தமிழ்நாடு அரசின் முத்திரை. இதுதான் இந்த பாலத்துடைய பழைய பாலம். இது இப்போ நம்ம வந்தது புது பாலம். இது பழைய பாலம். இது வலுவிழந்து விட்ட காரணத்தாலே மூடப்பட்டு இன்றைக்கு புதுப்பாலம் வழியாக பொதுமக்களும் வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. ஸோ நம்ம பயணத்தை தொடருவோம். அதை பார்த்தீங்களா, அதுதான் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலை வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம 3 கிலோமீட்டர்கள் கடந்து திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலை வந்தடைந்து விட்டோம். இனிமேல் நம்ம வாத்தலையில் பேருந்து ஏற வேண்டியது தான். இதுதான் வாத்தலை எண்டு, முக்கொம்பு சுற்றுலா மையம். இங்கேருந்தா வாத்தலைன்னு இப்படி தான் ஆரம்பிக்கும். நமக்கு இந்த பழைய பாலம் வலுவிழந்த காரணத்தாலே மூடப்பட்டு விட்டதாலே பொதுமக்களும் வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. மாறாக இப்போ இந்த வழியாக போது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நம்ம சென்று முக்கொம்பை அடைய வேண்டும். அந்த பகுதி திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை அடைய வேண்டும். சுமார் 3 பாலங்களை கடந்து மதகு கண் பாலங்களை கடந்து நம்ம அந்த அதர் எண்டுக்கு போகணும். எல்லாரும் இந்த விளாகை பாருங்கள். நீங்கள் நைட் அதை எடிட் பண்ணிவிடுவேன், நாளைக்கு அது யூடியூப்பில் போட்டுருவேன். ஸோ தட் நம்ம எல்லாரும் இந்த யூடியூப் திருச்சியில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று. இது அதை பார்க்காம எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் சரி, எல்லா இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலேருந்து வரக்கூடிய மக்கள் இதை பார்த்துட்டு போவாங்க. எனவே நீங்களும் இந்த விளாகை பார்க்க முடியாதவங்களுக்காக தான் இந்த விளாகை நான் போடுறேன். எனவே இந்த விளாகை பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த்.